தமிழக முதலமைச்சர் சாதி வாரியான கணக்கெடுப்பு பத்தி பொய் சொல்றதா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நேத்து பாமக சார்பில் சித்ரா பௌர்ணமி வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்துக்கு அடுத்த திருவிடந்தையில நடந்துச்சு. இந்த விழாவுடைய தொடக்கத்துல வன்னியர் சங்க கொடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஏத்தி வச்சப்போ மாநாட்டுல பாகிஸ்தான் தாக்குதல்ல உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுச்சு. மாநாட்டுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சில வார்த்தைகளை பேசியிருக்காரு. காடு வெட்டி குரு இந்த மாநாட்டுல இல்லைங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமே. நாம நெருப்புல இருந்து வந்தவங்க. இந்தியாவுல நம்முடைய சமூகத்துக்கு மட்டும்தான் வரலாற்று புராணமும் இருக்கு. தமிழ்நாட்டுல இது மாதிரியான மாநாட்டை எந்த கட்சியுமே நடத்தினது இல்ல. தந்தை பெரியார் அவர்களுடைய உண்மையான வாரிசு ஆணைமுத்து தான். மண்டல் கமிஷனை வர வச்சது அவர்தான். நம்முடைய முன்னோர்களுடைய பெருமை நமக்கு தெரியல. தேர்தலுக்காக அரசியலுக்காக நாம கூடல. நாம உரிமைக்காக கூடியிருக்கோம். எம்பிசில கொடுக்கப்படுற 20% வன்னியர்கள் 12%க்கும் மேலேயே எடுத்துக்கிறதா தமிழக அரசு பொய் சொல்லிட்டு வருது. ஆனா அரசு பணியில இருக்கிற உயர் அதிகாரிகள்ல வன்னியர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப சொற்பமா தான் இருக்கு. சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு பாமக கோரிக்கை வைக்குது. ஆனா தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு பொய் சொல்றாரு. புள்ளியியல் சட்டத்தின்படி ஒரு பஞ்சாயத்து தலைவர் தன்னுடைய கிராமத்துல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் கல்வி கற்று இருக்கிறாங்க, எத்தனை பேர் பொருளாதாரத்துல உயர்ந்து நிக்கிறாங்க அப்படிங்கறத கணக்கிடுறதுக்கு உரிமை இருக்கு. முதலமைச்சருக்கும் அது மாதிரியான மாநில அளவுல கணக்கெடுப்பு நடத்த உரிமை இருக்கு. ஆனா முதலமைச்சர் கணக்கெடுப்பு நடத்த மறுக்கிறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், இன்னைக்கு மட்டும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தா நிச்சயம் சமூக நீதி அடிப்படையில இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியிருப்பாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நிதி அதிகாரம் இது மாதிரி இருக்கு. ஆனா தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கிட்ட மனசு இல்ல. நீங்க வசனம் பேசுனா சினிமாக்காரவங்க பின்னாடி போயிடுறீங்க, அடுக்கு மொழியில பேசுனா அவங்க பின்னாடி போயிடுறீங்க, யார் யாரோ பின்னால நீங்க போறீங்க, அவங்க பின்னாலலாம் போகாதீங்க, ஏன் பின்னால வாங்க. தமிழ்நாட்டுல தனிப்பெரும் சமுதாயமான வன்னிய சமுதாயத்தை வாக்கு வங்கிகளா பார்க்கிறார்கள் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.